Opos என்பது ஒன் பாட் ஒன் ஷாட் சமைக்கும் முறையை எளிமைப்படுத்தவும் எரிபொருள் சிக்கனத்தை மனதில் கொண்டும் உருவாக்கப்பட்ட சமையல் முறைதான் இந்த Opos. இந்த முறையில் சுவையாக சமைப்பதற்கு உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் Opos எக்யூப்மெண்ட்ஸ் மற்றும் ஸ்டாண்டர்ட் Opos ரெசிபிஸ் தேவைப்படும். அது பற்றிய கூடுதல் விவரங்களுக்கு 9965557180 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். Hello everyone, I'm Srividya. நான் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் பண்ணுறேன். பேசிக்கலி என்னோட பேஷன் ரைட்டிங். பட் அப்பார்ட் ஃப்ரம் அகடமிக்ஸ் எனக்கு குக்கிங்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ இன்றைக்கி இந்த ஓப்போஸோட குக் பாட்டை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறேன். இதில் சமைக்கிறது எப்படி இருக்குதுன்னு நான் பார்க்க போகிறேன். நான் பண்ண போகிற டிஷ் ஃப்ரூட் கேசரி. ஓப்போஸோட ஸ்டாண்டர்டைஸ் மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷனை யூஸ் பண்ணி நான் இந்த ரெசிபியை பண்ண போகிறேன். ஸோ இப்போ நான் கேசரிக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் உள்ளே போட போகிறேன். ஃபஸ்ட்டு 1 கப் வாட்டர், 1 கப் ஃப்ரூட் பியூரி. நான் இங்கே வந்து பைனாப்பிள் பியூரி எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் 1/2 கப் சுகர், அப்புறம் 2 crushed cardamom, ஃபுட் கலர் 1/16 டீஸ்பூன். ஸோ இப்போ எல்லாத்தையும் நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ எல்லாத்தையும் நான் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம மெனு செலக்ட் பண்ணணும். SSH சுகர் சிரப் ஹேக்குங்கிற மெனுவை செலக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நமக்கு 2 minutes டைம் காமிச்சிருக்கு. 2 minutesக்கு அப்புறம் நெக்ஸ்ட் என்ன ப்ராசஸுங்கிறத பார்க்கலாம். ஆஸ் பர் தி ப்ரொசீஜர், ஆஸ் பர் தி Opos ஸ்டாண்டர்டைஸ்ட் மெத்தட், இந்த ப்ராசஸில் வெண்ட் க்ளோஸ் ஆகி தான் இருக்கணும். ஸோ இந்த 2 minutesல நான் சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னை பற்றி சொல்கிறேன். ஸோ நான் ஒரு ஆந்தாலஜி எழுதியிருக்கேன். இப்போது அந்த ஆந்தாலஜி புக் நேம் வந்துட்டு ஃபனாங்கிறது ஒரு அரபிக் வேர்ட். செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷனுங்கிற ஒரு சினோனிம் தான் வந்துட்டு ஃபனா. இன்னும் நிறையா ஆந்தாலஜிஸில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு டைம் இருந்தால் யூ கேன் ஜஸ்ட் ரீட் த்ரூ இட். ஸ்ரீ ஸ்பீக்ஸுங்கிற யூடியூப் சேனலையும் நான் வச்சுருக்கேன். அதில் வந்துட்டு நான் நிறையா கிராமர் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அண்ட் யோர் கோட்டில் என்னோடய நிறையா கோட்ஸ் பார்க்கலாம். ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ நான் ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணுறேன். இப்போ நான் அந்த வெண்ட்டை ரிலீஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ ஃபுல்லாக ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த சுகர் சிரப் ரெடி ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு நான் அதில் ரவா ஆட் பண்ணுறேன். ரவா ஆட் பண்ணதுக்கப்புறம் கீ ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் கேஷ்யூ அண்ட் கிஸ்மிஸ் ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதை ஆட் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் நல்லா லம்ஸ் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ப்ளேஸ் பண்ணிவிட்டேன். ஸோ இப்போ அதை க்ளோஸ் பண்ணிடலாம். 10 minutes கழித்து கேசரி ரெடி ஆகிடும். 10 minutes ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணலாம். கேசரி ரெடி ஆகிடுச்சு. நல்லா வாசனையாக இருக்குது. வாவ், கலர்ஃபுல் ஓப்போஸ் கேசரி ரெடி. இப்போ நான் அதை டேஸ்ட் பண்ண போகிறேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. நிறைய தடவை நான் கேசரி டேஸ்ட் பண்ணியிருக்கேன். பட் இதுவும் வந்துட்டு சூப்பராக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது.